மூட்டு வலி முடக்குவாதம்னால நடக்க முடியாமல் போனவங்க கூட இந்த முடவாட்டுக்கால உணவில் 2 வாரம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் நடந்துருவாங்களாம். பெண்களுக்கு டெலிவரி பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போ ஏற்படுற கால்சியம் குறைபாட்டை கூட இது சரி செய்யுது. மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய பெயினை கூட இது க்யூர் பண்ணும். இதில் தாய்ப்பாலுக்கு நிகராக லாரிக் ஆசிட் இருக்கிறதால 1 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். 2 வயசு ஆகியும் என் குழந்தை நடக்கலைன்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட இதை கொடுத்தா ஒரே மாதத்துலேயே நடந்துருவாங்களாம். அதுக்கு முடவாட்டுக்காலை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா துருவி 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. கால்சியம் அதிகமாக உள்ள கருப்பு உளுந்தையும் நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க. அது கூடவே மிளகையும் நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க. சீரகம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க. கால்சியம் அதிகமாக உள்ள வெள்ளை எள்ளையும் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க. இது கூடவே கடலைப்பருப்பையும் சேர்த்து வறுத்து ஆற வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பூண்டையும் நல்லா வறுத்து அதையும் ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து ஆற வச்சுக்கோங்க. இது கூடவே உப்பு, பெருங்காயத்தூள், மாங்காய் தூள் சேர்த்து நல்லா அரைச்சிங்கன்னா சூப்பரான முடவாட்டுக்கால் பொடி ரெடி. நீங்கள் தோசை மாவோட கலந்து சுட்டாலும் சரி, இந்த மாதிரி பொடி தோசை மாதிரி சாப்பிட்டாலும் சரி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அவ்வளோ அதிகமாக இருக்குது. இந்த முடவாட்டுக்கால் அதிகமாக மலை பிரதேசங்களில் தான் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அப்படிங்கிற பேஜில் இந்த முடவாட்டுக்கால் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு ரொம்ப ஆர்கானிக்கான முறையில் இந்த முடவாட்டுக்கால் பொடி சேல் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் அண்ட் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள்.